சாந்தி 7/11/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்காரமுடைய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த சங்கம யுகம் சர்வோத்தமர்களாக ஆவதற்கான சுப சமயமாகும். ஏனென்றால் இந்த சமயத்தில்தான் பாபா உங்களுக்கு நரனிலிருந்து நாராயணனாக ஆவதற்கான கல்வியை கற்பிக்கின்றார். கேள்வி கேட்குறாங்க பாபா, குழந்தைகளாகிய உங்களிடத்தில் எந்த ஒரு ஞானம் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் அழுவதில்லை அப்படின்னு கேட்குறாரு. பதில் சொல்கிறாங்க பாபா, உங்களிடத்தில் இந்த உருவாக்கப்பட்ட நாடகத்தின் ஞானம் இருக்கின்றது. இந்த நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதனுடைய நடிப்பு இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாபா நமக்கு சுகத்தின் ஆசையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். பிறகு நாம் எப்படி அழ முடியும்? தூரத்தில் இருக்கும் பிரம்மத்தில் இருப்பவரை பற்றி கவலை இருந்தது. இப்பொழுது அவரே கிடைத்து விட்டார் எனும் பொழுது வேறு என்ன வேண்டும்? பாக்கியசாலி குழந்தைகள் ஒரு பொழுதும் அழுவதில்லை. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கின்றார். சித்திரங்களில் கூட திருமூர்த்தி சிவபாபா குழந்தைகளுக்காக புரிய வைக்கின்றார் என்று எழுத வேண்டும். நீங்களும் கூட யாருக்காவது புரிய வைக்கின்றீர்கள் என்றால் சிவபாபா இப்படி கூறுகின்றார் என்று ஆத்மாக்களாகிய நீங்கள் சொல்வீர்கள். இந்த பிரம்மா பாபாவும் கூட பாபா உங்களுக்கு புரிய வைக்கின்றார் என்று சொல்வார். இங்கே மனிதர்களுக்கு புரிய வைப்பதில்லை, ஆனால் பரமாத்மா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார், அல்லது ஆத்மா ஆத்மாவிற்கு புரிய வைக்கின்றது. சிவபாபா தான் ஞானக்கடலாவார், மேலும் அவர் ஆன்மீக தந்தை ஆவார். இந்த சமயத்தில் ஆன்மீக தந்தையிடமிருந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது. இங்கே தேக அகங்காரத்தை விட வேண்டும். இந்த சமயத்தில் நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆகி பாபாவை நினைவு செய்ய வேண்டும். கர்மத்தையும் செய்யுங்கள், தொழில் போன்றவற்றை கூட செய்யுங்கள். மற்றபடி எவ்வளவு நேரம் கிடைக்கின்றதோ அதில் தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகும். சிவபாபா இவருக்குள் வந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அவர் சத்தியமானவராக இருக்கின்றார், உயிரோட்டமுள்ளவராக இருக்கின்றார். சத்சித் ஆனந்த சொரூபம் என்று சொல்கிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் அல்லது வேறு எந்த மனிதருக்கும் இந்த மகிமை கிடையாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஒருவர் மட்டுமே, அவர் பரமாத்மா ஆவார். இந்த ஞானம் கூட உங்களுக்கு இந்த சமயத்தில் மட்டும்தான் கிடைக்கின்றது, பிறகு வேறு எப்போதும் கிடைக்காது. உங்களை ஆத்மா அபிமானிகளாக்கி பாபாவை நினைவு செய்ய வைக்க ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு பாபா வருகின்றார். இதன் மூலம் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகின்றீர்கள். வேறு எந்த வழியும் இல்லை. ஹே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே, வாருங்கள் என்று மனிதர்கள் என்னவோ அழைக்கிறார்கள், ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. அதாவது நாம் தூய்மையற்று இருக்கிறோன்றதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் சீதாராம் என்று சொன்னாலும் சரியே ஆகும். நீங்கள் அனைவரும் சீதைகள் அல்லது பக்தைகள் ஆவீர்கள். அவர் ஒருவர் தான் ராமர். பகவான் பக்தர்களாகிய உங்களுக்கு பகவானின் மூலம் பலன் வேண்டும். அந்த பலன் முக்தி அல்லது ஜீவன் முக்தியாகும். முக்தி ஜீவன் முக்தியை வழங்கும் வள்ளல் அந்த ஒரு தந்தையே ஆவார். நாடகத்தில் உயர்ந்திலும் உயர்ந்த நடிப்பை உடையவர்களும் இருக்கின்றார்கள் என்றால் கீழான நடிப்பை உடையவர்களும் இருக்கின்றார்கள். இது எல்லையற்ற நாடகமாகும். இதை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் இந்த சமயத்தில் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதான புருஷோத்தமர்களாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். சதோ பிரதானமானவர்களைத்தான் சர்வோத்தமர்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த சமயத்தில் நீங்கள் சர்வோத்தமர்கள் இல்லை. பாபா உங்களை சர்வோத்தமர்களாக ஆக்குகின்றார். இந்த நாடக சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை யாருமே தெரிந்திருக்கவில்லை. கலியுகம், சங்கமயுகம், பிறகு சத்தியுகம் வருகின்றது. பழையதை யார் புதியதாக ஆக்குவது? பாபாவை தவிர வேறு யாரும் மாற்ற முடியாது. பாபா தான் சங்கமயுகத்தில் படிப்பிக்கின்றார். பாபா சத்தியுகத்திலும் வருவதில்லை, கலியுகத்திலும் வருவதில்லை. என்னுடைய நடிப்பே சங்கமயுகத்தில் தான் ஆகும். எனவே தான் சங்கமயுகத்தை கல்யாணக்காரி யுகம் என்று சொல்லப்படுகின்றது. இது நன்மைக்கான மிகவும் உயர்வான
அனுகூலமான நன்மை பயக்கும் கால சங்கம யுகமாகும். இந்த சமயத்தில்தான் பாபா வந்து குழந்தைகளாகி உங்களை நரனிலிருந்து நாராயணனாக மாற்றுகின்றார். மனிதர்கள் மனிதர்களாகத்தான் இருப்பார்கள், ஆனால் சத்தியுகத்தில் தெய்வீக குணமுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அவர்களை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. நான் இந்த தர்மத்தை சாதனை செய்கின்றேன், அதற்காக கண்டிப்பாக தூய்மையாக ஆக வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் ஒரு பாபாவே தான். மற்றவர்கள் அனைவரும் மணமகள்கள், பக்தைகள் ஆவர். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் சீதாராமன் என்று சொல்வது சரியே ஆகும். ஆனால் கடைசியில் ரகுபதி ராகவ ராஜாராம் என்று சொல்லிவிடுகிறார்கள். அதுதான் தவறாகி விடுகிறது. மனிதர்கள் சிந்தித்து கொண்டே இருக்கின்றார்கள், அர்த்தமில்லாமல் வாய்க்கு வந்ததை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். சந்திரவம்ச தர்மம் கூட இப்பொழுது ஸ்தாபனையாகி கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாபா வந்து பிராமண குலத்தை ஸ்தாபனை செய்கின்றார். இதை ராஜ்யம் என்று சொல்ல முடியாது, இது குடும்பமாகும். இங்கே பாண்டவருடைய அல்லது கௌரவருடைய ராஜ்யமோ இல்லை. யார் கீதையை படித்திருப்பார்களோ அவர்களுக்கு இந்த விஷயங்கள் சீக்கிரம் புரிய வரும். இது கூட கீதையே ஆகும். யார் சொல்வது? பகவான் சொல்கின்றார். குழந்தைகளாகி நீங்கள் முதலில் பகவான் யார் என்ற ஞானத்தையே கொடுக்க வேண்டும். அவர்கள் கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம் என்று சொல்கிறார்கள். கிருஷ்ணர் சத்தியுகத்தில் இருப்பார். அவருக்குள் இருக்கும் ஆத்மா அழிவற்றதாகும். சரீரத்தினுடைய பெயர்தான் மாறுகின்றது, ஆத்மாவின் பெயர் ஒரு பொழுதும் மாறுவதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஆத்மாவின் சரீரம் சத்தியுகத்தில் தான் இருக்கின்றது. அவர்தான் முதல் நம்பரில் செல்கின்றார். லட்சுமி நாராயணன் 1, பிறகு 2வது 3வது என்று வருவார்கள். எனவே அவர்களுடைய மதிப்பெண்களும் அந்த அளவிற்கு குறைவாக இருக்கும். லட்சுமி நாராயணன் 1, லட்சுமி நாராயணன் 2 எப்படி நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஹென்றி 1, ஹென்றி 2, ஹென்றி 3. அதே போல் அங்கேயும் வரிசைக்கிரமாக லட்சுமி நாராயணர் இருக்காங்கன்றார் பாபா. எனவே அவருடைய மதிப்பெண்களும் அந்த அளவிற்கு குறைவாக இருக்கும். மாலை உருவாகின்றது அல்லவா? ருண்ட மாலையும் இருக்கின்றது, பிறகு ருத்ர மாலையும் இருக்கின்றது என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார். விஷ்ணுவின் கழுத்தில் ருண்ட மாலையை காட்டுகிறார்கள். குழந்தைகளாகி நீங்கள் வரிசை கிரமமாக விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள். எனவே நீங்கள் விஷ்ணுவின் கழுத்து மாலையாக ஆகின்றீர்கள். முதலில் நீங்கள் சிவனின் கழுத்து மாலையாக ஆகின்றீர்கள். அதனை ருத்ரமாலை என்று அழைக்கப்படுகின்றது. அதைத்தான் ஜபிக்கிறார்கள். மாலை பூஜிக்கப்படுவதில்லை, நினைத்து உருட்டப்படுகின்றது. யார் விஷ்ணுபுரியின் ராஜ்யத்தில் வரிசை கிரமமாக வருகிறார்களோ அவர்கள்தான் மாலையின் மணியாக ஆகின்றார்கள். மாலையில் முதலில் மலர் இருக்கின்றது, பிறகு ஜோடி மணிகள் இருக்கின்றன. குடும்ப மார்க்கம் அல்லவா? குடும்ப மார்க்கம் பிரம்மா, சரஸ்வதி மற்றும் குழந்தைகளிலிருந்து ஆரம்பமாகின்றது. இவர்கள்தான் பிறகு தேவதைகளாகிறார்கள். லட்சுமி நாராயணன் தான் முதலாவது ஆகும். மேலே உள்ள மலர் சிவபாபா இருக்கின்றார். மாலையை உருட்டி உருட்டி கடைசியில் மலருக்கு தலை வணங்குகிறார்கள். சிவபாபா மலராக இருப்பவர் மறுபிறவியில் வருவதில்லை. இவருக்குள் பிரவேசிக்கின்றார். அவர்தான் உங்களுக்கு புரிய வைக்கின்றார். இவருடைய ஆத்மா தனிப்பட்டதாகும். அது தன்னுடைய சரீரத்தை நிர்வாகம் செய்கின்றது. அவருடைய வேலை ஞானத்தை மட்டும் கொடுப்பதாகும். யாருடைய மனைவியோ அல்லது தந்தை போன்றவர்களோ இறந்து விட்டார்கள் என்றால் அவருடைய ஆத்மாவை பிராமணனுடைய உடலில் அழைப்பதை போல் ஆகும். முன்பு வந்தன, அவை ஒன்றும் சரீரத்தை விட்டு வருவதில்லை. இது நாடகத்தில் முன்பே பதிவாகி இருக்கின்றது. இவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும். அந்த ஆத்மா சென்று விட்டது, சென்று வேறொரு சரீரத்தை எடுத்திருக்கின்றது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது இந்த ஞானம் முழுவதும் கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஆகையினால் யாராவது இறந்தால் கூட உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அம்மா இறந்தாலும் கூட அல்வா சாப்பிட வேண்டும். நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று பீக்கு குழந்தை சென்று புரிய வைத்தது. அழுவதினால் திரும்ப வருவார்களா என்ன அப்படின்னு பாபா கேட்கிறார். பாக்கியசாலிகள் அழுவார்களா என்ன? எனவே அங்கே அனைவருடைய அழுகையும் நிறுத்தி புரிய வைக்க ஆரம்பித்து விட்டார். இப்படி நிறைய குழந்தைகள் சென்று புரிய வைக்கிறார்கள். இப்பொழுது அழுவதை நிறுத்துங்கள். பொய்யான பிராமணர்களுக்கு எதையும் கொடுக்காதீர்கள். நாங்கள் உண்மையான பிராமணர்களை அழைத்து வருகிறோம். பிறகு ஞானத்தை கேட்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இவர் சரியான விஷயத்தை தான் பேசுகிறார் என்று புரிந்து கொள்கிறார்கள். ஞானத்தை கேட்டு கேட்டு அமைதியாகி விடுகிறார்கள். 7 நாட்கள் ஏதாவது பாகவதம் போன்ற சொற்பொழிவுகள் வைத்தாலும் கூட
மனிதர்களின் துக்கம் விலகுவதில்லை. இந்த பிரம்மகுமார் குமாரிகள் குழந்தைகள் அனைவருடைய துக்கத்தையும் விலக்கி விடுகிறார்கள். அழுவதற்கான அவசியம் இல்லை என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது உருவாக்கப்பட்ட நாடகமாகும். ஒவ்வொருவரும் அவரவருடைய நடிப்பை நடிக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அழக்கூடாது. எல்லையற்ற தந்தை, டீச்சர், குரு கிடைத்திருக்கின்றார். அவருக்காகத்தான் நீங்கள் இவ்வளவு ஏமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். தூரத்தில் இருக்கும் பிரம்மத்தில் இருக்கக்கூடிய பரமபிதா பரமாத்மா கிடைத்து விட்டார். வேறு என்ன வேண்டும்? பாபா சுகத்தின் ஆஸ்தியை தருகின்றார். நீங்கள் தந்தையை மறந்து விடுகிறீர்கள். எனவேதான் அழ வேண்டியிருக்கின்றது. பாபாவை நினைவு செய்தால்தான் குஷி இருக்கும். ஆகா, நான் உலகத்திற்கு எஜமானனாக ஆகின்றேன். பிறகு 21 தலைமுறைகளுக்கு ஒரு பொழுதும் அழமாட்டீர்கள். 21 தலைமுறை என்றால் முழுமையாக முதுமை அடையும் வரை அகால மரணம் நடப்பதில்லை. எனவே உள்ளுக்குள் எவ்வளவு மறைமுகமான குஷி இருக்க வேண்டும் என்றார் பாப்பா. நாம் மாயின் மீது வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவர்களாக ஆவோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஆயுதங்கள் போன்றவற்றின் விஷயம் கிடையாது. நீங்கள் சிவசக்திகள் ஆவீர்கள். உங்களிடம் ஞான கோடாரி, ஞான பானம் இருக்கின்றது. அவர்கள் பக்தி மார்க்கத்தில் தேவதைகளுக்கு ஸ்தூல அம்பு போன்றவற்றை கொடுத்து விட்டார்கள். ஞான வாளின் மூலம் விகாரங்களை வெல்ல வேண்டும். மற்றபடி தேவிகள் இம்சிப்பவர்களாக என்ன என்று பாபா கேட்கின்றார். இவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும். சாது சந்நியாசிகள் போன்றவர்கள் துறவர மார்க்கத்தை சேர்ந்தவர்களாவர். அவர்கள் குடும்ப மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதே இல்லை. நீங்கள் பழைய உலகத்தை, பழைய சரீரத்தை சந்நியாசம் செய்கிறீர்கள். இப்பொழுது தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும். ஞானத்தினுடைய சமஸ்காரத்தை எடுத்து செல்வீர்கள். அதன்படி புதிய உலகத்தில் பிறவி எடுப்பீர்கள். ஒருவேளை இங்கேயே பிறவி எடுத்தாலும் கூட ஏதாவது நல்ல குடும்பத்தில் ராஜாவிடம் அல்லது தர்மம் நிறைந்த வீட்டிற்கு அந்த சமஸ்காரத்தை எடுத்து செல்வீர்கள். அனைவருக்கும் பிடித்தமானவர்களாக இருப்பீர்கள். இவர்கள் தேவி என்று சொல்வார்கள். கிருஷ்ணனுடைய மகிமை எவ்வளவு பாடுகிறார்கள். சிறு வயதில் வெண்ணெய் திருடினார், பானையை உடைத்தார், இதை செய்தார், அதை செய்தார்னு எவ்வளவு களங்கம் சுமத்தினார்கள். நல்லது. கிருஷ்ணரை ஏன் கருப்பாக உருவாக்கியுள்ளார்கள்? அங்கே கிருஷ்ணர் வெள்ளையாக இருப்பார், தூய்மையாக இருப்பார் அல்லவா? பிறகு சரீரம் மாறிக்கொண்டே இருக்கின்றது, பெயரும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஸ்ரீ கிருஷ்ணர் சத்தியுகத்தின் முதல் இளவரசராக இருந்தார். அவரை ஏன் கருப்பாக உருவாக்கியுள்ளார்கள்? ஒருபொழுதும் யாரும் சொல்ல முடியாது. கருப்பாக மாற்ற அங்கே பாம்பு போன்றவர்கள் கிடையாது. இங்கே விஷம் ஏறி விடுவதால் கருப்பாகி விடுகிறார்கள். அங்கே அது போன்ற விஷயங்கள் நடக்க முடியாது. நீங்கள் இப்பொழுது தெய்வீக சம்பிரதாயத்தவர்களாக ஆகக்கூடியவர்களாவீர்கள். இந்த பிராமண சம்பிரதாயத்தை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. முதலில் பாபா பிரம்மாவின் மூலம் பிராமணர்களை தத்தெடுக்கின்றார். பிரஜாபிதா என்றால் அவருடைய பிரஜைகளும் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். பிரம்மாவின் குழந்தை சரஸ்வதி என்று சொல்கிறார்கள். மனைவி கிடையாது. இது யாருக்குமே தெரியவில்லை. பிரஜாபிதா பிரம்மாவிற்கு அனைவருமே வாய்வழி வம்சத்தினர் ஆவர். மனைவியின் விஷயமே கிடையாது. இவருக்குள் தந்தை பிரவேசித்து நீ என்னுடைய குழந்தை என்று கூறுகின்றார். நான் இவருடைய பெயரை பிரம்மா என்று வைத்துள்ளேன். யாரெல்லாம் குழந்தைகளாக ஆகிறார்களோ அவருடைய பெயர் அனைத்தையும் மாற்றியுள்ளேன். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது மாயையின் மீது வெற்றி அடைகிறீர்கள். இதைத்தான் தோல்வி மற்றும் வெற்றியின் விளையாட்டு என்று சொல்லப்படுகின்றது. பாபா எவ்வளவு மலிவான வியாபாரம் செய்ய வைக்கின்றார். இருந்தாலும் மாயை தோல்வி அடைய செய்து விடுகிறது எனும் பொழுது ஓடி விடுகிறார்கள் என்றார் பாபா. 5 விகாரங்கள் என்னும் மாயை தோல்வி அடைய செய்கிறது. யாருக்குள் 5 விகாரங்கள் இருக்கிறதோ அவர்களைத்தான் அசுர சம்பிரதாயத்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. கோவில்களில் தேவிகளுக்கு முன்னால் சென்று கூட மகிமை பாடுகிறார்கள். தாங்கள் சர்வ குணங்கள் நிறைந்தவர்கள், எங்களுக்குள்ளார் எந்த ஒரு குணமும் இல்லை அப்படின்னு. பாபா குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைக்கின்றார். நீங்கள் தான் பூஜிக்கத்தக்க தேவதைகளாக இருந்தீர்கள். பிறகு 63 பிறவிகள் பூஜாரிகளாக ஆனீர்கள். இப்பொழுது மீண்டும் பூஜிக்கத்தக்கவர்களாக ஆகின்றீர்கள். தந்தை பூஜிக்கத்தக்கவர்களாக மாற்றுகின்றார். இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. பாபா எந்த சாஸ்திரங்களையும் படித்ததில்லை. அவர் ராவணன் பூஜாரியாக மாற்றுகின்றார். சுயம் ஞானக்கடல் ஆவார். வேர்ல்டு அல்மைட்டி அத்தாரிட்டி ஆவார். அல்மைட்டி என்றால் சர்வசக்திவான் ஆவார். நான் அனைத்து வேத சாஸ்திரங்கள் போன்ற அனைத்தையும் தெரிந்திருக்கிறேன் என்று பாபா கூறுகின்றார்.
இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் பொருட்களாகும். நான் இந்த விஷயங்கள் அனைத்தையும் தெரிந்துள்ளேன். துவாபர யுகத்திலிருந்து தான் நீங்கள் பூஜாரிகளாக ஆகின்றீர்கள். சத்தியுகம் திரேதாவில் பூஜையே நடப்பதில்லை. அது பூஜைக்குரிய வம்சமாகும். பிறகு பூஜாரி வம்சம் உருவாகின்றது. இந்த சமயத்தில் அனைவரும் பூஜாரிகளாவர். இந்த விஷயங்கள் யாருக்கும் தெரியாது. பாபாதான் வந்து 84 பிறவிகளின் கதையை கூறுகின்றார். பூஜிக்கத்தக்கவர்கள் மற்றும் பூஜாரி என்பன போன்ற இந்த விளையாட்டு முழுவதும் உங்களை பற்றி தான் இருக்கின்றது. ஹிந்து தர்மம் என்று சொல்லிவிடுகிறார்கள். உண்மையில் பாரதத்தில் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. ஹிந்து தர்மம் அல்ல. எவ்வளவு விஷயங்கள் புரிய வைக்க வேண்டியுள்ளது. இந்த படிப்பே ஒரு வினாடியுடையதாகும். இருந்தாலும் எவ்வளவு காலம் ஆகிவிடுகிறது. சிலர் கடலை மையாக்கி காடு முழுவதையும் பேனாவாக்கி எழுதினாலும் ஞானத்தை முடிக்க முடியாது என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு கடைசி வரை ஞானத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஞானத்தின் புத்தகங்களை எவ்வளவு உருவாக்குகிறீர்கள்? ஆரம்பத்தில் கூட பாபா அதிகாலையில் எழுந்து எழுதுவார். பிறகு மம்மா கூறுவார். அப்போதிலிருந்து அச்சடிக்கப்பட்டு கொண்டே வருகின்றது. எவ்வளவு காகிதங்கள் அழிக்கப்பட்டிருக்கும். கீதை ஒன்றே ஒன்று எவ்வளவு சிறிதாக இருக்கின்றது. கீதையின் லாக்கெட் கூட உருவாக்குகிறார்கள். கீதைக்கு அதிக தாக்கம் இருக்கின்றது. ஆனால் கீதை ஞானத்தை வழங்கிய வள்ளலை மறந்து விட்டார்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம் பாபா சொல்கிறாங்க. ஞானத்தின் வாளின் மூலம் விகாரங்களை வெல்ல வேண்டும். ஞானத்தின் சமஸ்காரங்களை நிரப்ப வேண்டும். பழைய உலகம் மற்றும் பழைய சரீரத்தை சந்நியாசம் செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட்டு, பாக்கியசாலிகளாக ஆகப்போகும் குஷியில் இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது. யாராவது சரீரத்தை விட்டுவிட்டால் கூட துக்கத்தினால் கண்ணீர் விடக்கூடாது. வரதானம் கொடுக்குறாங்க. கட்டுப்படுத்தும் சக்தியின் மூலம் ஒரு வினாடிக்கான பேப்பரில் தேர்ச்சி படக்கூடிய நேர்மையுடன் தேர்ச்சி பெறுபவர் ஆகுக. அவ்வப்பொழுது சரீரத்தில் வர வேண்டும். அவ்வப்பொழுது சரீரத்திலிருந்து விடுபட்டவராகி அவ்வியக்த ஸ்திதியில் நிலைத்துவிட வேண்டும். எந்த அளவிற்கு குழப்பங்கள் இருக்குமோ அந்த அளவிற்கு தனது ஸ்திதி மிகவும் அமைதியாக இருக்க வேண்டும். இதற்கு கட்டுப்படுத்தும் சக்தி தேவை. ஒரு வினாடியில் விஸ்தாரத்திலிருந்து சாரத்தில் சென்றுவிட வேண்டும் மற்றும் ஒரு வினாடியில் சாரத்திலிருந்து விஸ்தாரத்தில் வந்துவிட வேண்டும். இவ்வாறு கட்டுப்படுத்தும் சக்தி உடையவர்கள்தான் உலகை கட்டுப்படுத்த முடியும். மேலும் இந்த பயிற்சி தான் கடைசியில் ஒரு வினாடிக்கான பேப்பரில் நேர்மையுடன் தேர்ச்சி பெறுவர்களாக ஆக்கிவிடும்ன்றார் பாப்பா. ஸ்லோகன் சொல்கிறாரு. வானப்பிரஸ்த நிலையின் அனுபவம் செய்யுங்கள் மற்றும் செய்வியுங்கள். அப்பொழுது குழந்தைத்தன விளையாட்டு முடிவடைந்து விடும்ன்றார் பாப்பா. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.